दोस्त बड़ा दोस्त தம்பி ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. எஸ்ஆருக்கு எதாவது எடிட் பண்ணுவான், ஷாக் ஆயிடுவான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எஸ், ஆல்ரெடி டீல் எல்லாம் ஃபயரா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டைமிங்ல ரைமிங்கா வருவோம்னு சொல்லி அமேசான்ல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே, அமேசான்ல என்ன இருக்கும்? ஸ்டார்டிங்கே நத்திங் ஃபோன் 3. ஃபோன் 3 வச்சு, ஆனா ஃபோன் 3 வந்து நல்ல பிரைஸ், வீடியோ சுபமா இருக்கும், ஹிட் ஆயிடும். சரி, 42,000 ரூபாய்க்கு ஃபோன் 3 கிடைக்குது. சில செல்லர்ஸ் வந்து ஒருவேளை கேன்சல் பண்ணி விடுறாங்க, செக் பண்ணிக்கோங்க சரியா. மற்றபடி வந்து பெரிய லெவலில் ஏமாற்றப்படவில்லை இது வரைக்கும். ஓகே, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் தான் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். மொபைல்ஸ் எல்லா கார்டுக்கும் கிடையாது, இதையும் நம்ம இங்க தெரிவிச்சுக்கணும். எஸ்பிஐ யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கார்டுக்கு செட் ஆகாது. ஆமா, பியூர் எஸ்பிஐ கேஷ்பேக்னு ஒரு கார்டு, அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஃபிளிப்கார்ட் கார்டு எடுத்துட்டு வந்தா கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, ஸோ அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிப். அது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், N6 மொக்க ஃபோன். ஆனால் மொக்க ஃபோனுன்னு இல்லை, ஆனால் அந்த ஃபோன் எல்லாருக்குமான ஃபோனும் இல்லை. அது வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் டிவைஸ். எப்படின்னா A7 Pro ரெட்மியில் ஒரு ஃபோன் நாங்கள் சொல்லியிருப்போம். ஹாட்ஸ்பாட் டிவைஸுக்கு இதுதான் வாங்கணுமா? இது வந்து மோஸ்ட் சோல்டு, எல்லா பக்கமும் தலைவன் தான் வித்துக்கிட்டு இருக்கான். அப்போனா நாளையிலேருந்து, நாளைக்கு கூட வேணாம், இன்னும் 2-3 நாளைக்கு கழிச்சு வெளில நீங்க எங்க போனாலும் இந்த ஒரு ஃபோன் தான் இருக்கும் எல்லாருக்கும். எல்லாருக்குமான்னு தெரியல. ஆனால் என்ன மேட்டர்னா, 1,00,000 ரூபாய்க்கு 512 85,000 ரூபாய்க்கு இதுவும் கிடைக்குது. அதாவது 256 S25 Ultra தாங்க சொல்கிறேன். M47 பற்றி பேச்சு ரொம்ப சாலிடாக போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு. 6 Gen 3. அதே சமயம் என்ன உருப்படியான விஷயம்னா, அந்த ஒரு 50 MP சென்சார் நல்லா இருக்கும். 12 MP செல்ஃபியும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். 5 MP அல்ட்ரா வைடுங்கிறது மாலை கண் வியாதிலாம் இல்லை, லைட்டாக சூரியன் அந்த பக்கம் லைட்டாக அப்படி போச்சுன்னா செத்து போயிடும். ஸோ அது டம்மி தான். ஆனால் 50 MP கேமரா நல்லா இருக்கும், வீடியோவும் நல்லா எடுக்க முடியும். 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 6000 mAh. ஸோ அதெல்லாமே சாலிடான நல்ல விஷயம் தான். இந்த ஃபோன்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து டெலிகிராமில் என்கிட்ட கேட்கும்போது கூட, இந்த ஃபோனை வாங்கினா என்ன அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சாம்சங்கோட One UI வந்து இந்த ஆஃபீஸ் ஆப்ஸ்க்கு கொஞ்சம் ஃபிசிபிளாக இருக்கும். பட் 6 Gen 3 வேலையை காட்டிடும். 6 இயர்ஸ்க்கு அப்டேட் பிளான்லாம் இருக்குது. பட் 6 Gen 3 ஏன் வேலை காட்டிடுங்கிறேன்னா, அதில் எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியும். 6 Gen 3 அவ்வளோ நல்லா ப்ராசஸ் பண்ணணும்னா நான் எதுக்கட 8 சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணோம். இல்லைடா, சிச்சுவேஷன் சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் ஏவிபி ஒருத்தங்க இருந்தாங்க. ப்ரைமரி ஃபோன் பார்த்தோன்னா ஒரு அல்ட்ராவோ இல்லாட்டி வந்து ஒரு ஐஃபோன் அந்த மாதிரி வாங்கிட்டு கூடவே வந்து ஆஃபீஸ் ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் ஹாட்ஸ்பாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, ஒரு சாம்சங் ஃபோன். எதுக்குன்னு பார்த்தா அதில் ஒர்க் ஆகிறதே அந்த டீம்ஸும் ஹாட்ஸ்பாட்டுமா தான் இருக்கும், வேற எந்த ஆப்புமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிவா? ஆமாம், டர்போ வந்து நல்ல டிவைஸ்ரா. நீ இது 17 யூஸ் பண்ணுற எப்படி இருக்கு? 17 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இது வந்து இது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இன்னைக்கு இங்கே வரும்போது ஒரு கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும். அது வந்து இந்த மொபைலில் தான் நான் வந்து சிம் கார்டுலாம் போட்டிருந்தேன், அதனால மாத்தினதுனால அது நம்மளால எடுத்துட்டு வர முடியல. சரி, அது வந்து 9000 mAh X8 Pro Max. அப்படியா? ஆமா, சொன்னீங்களா, நல்லா இருக்கும். என்ன ப்ராசஸர் இது? 9500S. ஓகே, இதை நான் எடுத்துட்டு போட்டா அடுத்து அதுவா? சரி, நெக்ஸ்ட் வீக் நீ வரும்போது அப்போ அதுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கு. அதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும் பேட்டரி லைஃப். அப்படியா? ஆமா. சரி, அப்புறம் 15R எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரெட்மி டர்போ 5. சமாளா கிடையாது அது. அந்த ஃபோனில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒயிட்டுக்கு அந்த ரெட் ஆக்சன் வேற லெவலில் இருந்து. எங்கே இருக்குது? கௌதம் ரோட் இருக்கு. ஓகே, அவரு இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, 17Tக்கு. 17Tக்கா? நீ வரும்போது 17T வந்துடும், அப்புறம் அவர் ஸ்விட்ச் ஆவார். ஓகே, அது அப்படி சொல்லி தான் நான் இன்னைக்கு எடுத்து. அதெல்லாம் பரவாயில்ல. வா விஷயத்துக்கு வருவோம். OnePlus 15R இது வந்து வரும்போது இருந்த பிரைஸ். 13S எல்லாம் எதுக்கு இருக்கு டீல்ல? ஆமாடா, யார் வாங்குறா? அப்போ நல்ல ஃபோன் தான்டா, 8 லிட்டு 47,000 ரூபாய். இப்போ கேமராவை எதிர்பார்க்காம காம்பேக்டான சைஸ்ல கொஞ்சம் பேட்டரி லைஃபும் பர்ஃபார்மன்ஸும் வேணும்னா அதுதானே. இதுவே கேமராவும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் S25 மாதிரியான ஃபோனு காம்பேக்டா. ஓகே, அதனால அந்த இடத்துல வாங்குறதுக்கு நம்ம இதே வாங்கிட்டு போயிடலாம். எது? S25 வாங்கிட்டு போயிடலாம். அதான்டா, S25 பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் பேட்டரின்னு வரும்போது என்ன ஆகிடும் உனக்கு, S25 கம்பேர் பண்ணும்போது அது பாரு உனக்கு வேற லெவலில். உனக்கு பேட்டரி லைஃபும் பர்ஃபார்மன்ஸும் சாம்சங் தானங்க, அது கரெக்டா? எவ்வளவு பெரிய ஆளு நாங்க, கம்பெனியோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. சரி, OnePlus 15R 56,000 ரூபாய்க்கு 512GB வாங்கலாம். நல்லதுவா? அதாவது அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்குள்ளேயே 512 வாங்க முடிஞ்சது. இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகி ஆஃபர்லேயே இந்த ப்ரைஸ். அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன், 15R வந்து அன்னைக்கு நாங்கள் ஒய்ஃபோட வெளில சாப்பிட போயிருந்தோம் நைட்டு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்தார், பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு OnePlus 15R தான் வாங்கியிருக்கேன், பேட்டரி ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு நான் என்கிட்ட. என்ன ஆப்னு அவர் கண்டுபிடிக்கணும். ஒன்று 15R வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், 15Rம் நல்லாயிருக்கும். அதுதான் Pakistan 16 ஓடிக்கிட்டு இருக்குது.
மேபி ஏதாவது அப்டேட்ல பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்டேட்ல பண்றாங்களோ இல்லையோடா, நான் தான் சொல்றேனே. ஏதாவது ஆப் தான் காரணமா இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் பாரு, அவனெல்லாம் பேக்ரவுண்ட்ல எங்கேயோ அடிச்சு உரமா படுக்க வைங்க, இல்லாட்டி வேலைக்கு ஆகாது. அடுத்து இது வந்து கொஞ்சம் மனதைரியம் இருந்ததுன்னா வாங்கலாம். ஓகே 7300 என்னமோ. மனதைரியம் இருந்து இது வாங்குறதுக்கு சும்மா இவரோட யூபிஐக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வேற ஏதாவது யூடியூப் வீடியோக்காவது யூஸ் ஆகுங்க. சரி, அடுத்து பாரு, ரியல்மி நார்சோ 80 லைட் மாதிரியான டிவைஸ் வந்து இதெல்லாம் இன்னுமா இருக்கு. நீ நார்சோ பவர்லாம் இருக்கு தெரியும்ல, 10,000 mAh ஃபோன். மை காட். ஆமா, JBL ஓகே, நாட் வாவ். சரியா, OnePlus ஓகே, ஆடியோக்கு ஓரளவுக்கு ஓகே, பட் கால்ஸுக்குலாம் நாட் வாவ். ஓகே, இது வந்து கால்ஸ் ஆடியோ எல்லாமே மாசு, டியூயல் டிரைவர் டியூயல் டேக் வேற லெவல். ஆனா இது லான்ச் ஆகும்போது 6000 ரூபாய் கிட்ட லான்ச் ஆகி 5500 ரூபாய் 5200 ரூபாய்க்குலாம் கார்ட் ஆஃபர்ல கிடைச்சது நம்ம உண்மைதான். இப்போ 6500 ரூபா அதோட பிரைஸ். அதனால இந்த ஆஃபர்ல வந்து இப்போ 6000 ரூபாய் போட்டிருக்காங்க. நார்டு பட்ஸ் 4 ப்ரோ வந்து லான்ச் அப்போ அந்த ப்ரைஸ் இது, அதுக்கப்புறம் 3999 போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம், ப்ளஸ் கார்ட் ஆஃபர் எதாவது இருந்ததுன்னா அதையும் அவைல் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா லைட் வெயிட்டு, அப்புறம் ஸ்வைப் வால்யூமு அதெல்லாம் இருக்கு. சிங்கிள் டிரைவர் தான், பேஸ் பூஸ்டடா வேணும், LHDC வேணும் அப்படிலாம் நினைச்சா நார்டு பட்ஸ் 4 ப்ரோ. அதே சமயம் ஷாக்ஸ் தானே. இங்க பாரு இன்னொரு காம்பர்ரா, G2NC எத்தனை வருஷமா இருக்காண்டா எங்க ஆளு. அப்படியா? மேபி நீங்க எனக்கு அமிச்சதுனால வருமோ. நான் ரீசெண்டாக பார்த்தது அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் போட்டு பிரைம் டீல்னு போட்டு வச்சிருக்கான். இன்ஸ்பைர்டு பை யூ தான போட்டுருக்காங்க. ஆமா, ஓகே. நான் வந்து இதெல்லாம் அதிகமாக பார்த்துருப்பேனோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். அமிச்சு விட்டீங்களா நீங்க? ஞாபகம் இருக்கா? இல்லடா, நிஜமா இப்பயும் கூட நெக் பேண்ட்ல கால் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, பேஸ் டீப்பா இருந்தாலும் டிஸ்டார்ஷன் இல்லாதது எல்லாம் இதுல தான் நிறைய நல்லா இருக்கு. ஹெவியா இருக்கும் பேண்ட். தம்பி நெக் பேண்டே இப்போ இல்லை மார்க்கெட்ல ஒருபடியா. நல்ல குவாலிட்டியான நெக் பேண்ட்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை. CMF நெக் பேண்ட்லாம் இதுக்கப்புறம் தான் வரும் ஆடியோ குவாலிட்டியில். இதுதான் ஆடியோ குவாலிட்டியில் டாப். ஆடியோ குவாலிட்டி சூப்பர் இது. சரியா, அடுத்து வந்து செனைசர்லாம் நாங்கள் வாங்குறது. கேலக்ஸி பட் ஸ்கோர் வேஸ்ட்டு, இது வேணாம். 3400 ரூபாய் இருந்தாலும் வேணாம். ஏன்னா டிசைன்லாம் நல்லா இருக்குடா, ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் இல்லை. இது ஆடியோ குவாலிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நார்டு பட்ஸ் 4 வந்து லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இருக்குல்ல பழசு, அது கூட மாஸ் பண்ணும். ரியல்மி T200னு ஒன்று இருக்குது, அது நல்லா இருக்கும். போக்கோ பக்ஸ் X1 நல்லா இருக்கும். ரியல்மி T500 ப்ரோ நல்லா இருக்கும். முன்ன இருந்ததுல அது வந்து T500 ப்ரோ. ஆமா, அது எங்க இப்போ? T500 ப்ரோ நம்ம கம்யூனிட்டி மெம்பர் கிட்ட கொடுத்துட்டேன், வாங்கிட்டோம். சரியா, அப்புறம் இதோ T310 டீசெண்டான பட்ஸ் தான். இந்த 1800ல இருக்கிற பட்ஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? கால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணும், ஆடியோ குவாலிட்டியில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அவுட்டோரில் போய் நீ பேசணும்னு நினச்சினா வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், உன் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி மஃபில்டாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. 2 வருஷம் வாரண்டி வரும், அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா நம்ம எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு பேட்டரி லைஃப் வந்து கிளைம்டு வந்து 12 ஹவர்ஸ் கிட்ட பேட்டரி வரும்ன்றது தான் கிளைம். கால்ஸ் ரொம்ப அதிகமாக பேசினா 7 ஹவர்ஸ் அவ்வளோதான் வருது, கால் அதிகமாக பேசினா. ஏன்னா ஃபுல் வால்யூம் வச்சு வேறு பேசுவோம்ல. அவுட்டோர் பாட்டு மட்டும் கேட்டால் வரும், வெறும் பாட்டு மட்டும் கேட்டால். அப்போ கூட பார்த்தோன்னா இது போன் கண்டக்ஷன் ப்ளஸ் இது ஏர் கண்டக்ஷன் இருந்தாலும் ஓப்பனாக இருக்கிறனால 80 to 90% வால்யூம் வச்சு தான் நம்ம கேட்போம். நம்ம என்வரான்மெண்ட்டில் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகம். ஃபாரினில் இருக்கிற யூடியூபர்ஸ் வீடியோ போடும்போது செம ஃபன்னாக இருந்தது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நான் சும்மா செக் பண்ணேன் மற்றவங்களாம் என்ன போட்டிருக்காங்கன்னு. அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான், ஐ ஆஃபன் லிசன் அரௌண்ட் 50 to 60% of the volume, it feels somewhat loud அப்படின்றான். டேய் somewhat loud இங்கே இருக்கிற என்வரான்மெண்டல் நாய்ஸ் பொல்யூஷனுக்கு 80-90% வச்சாலே சில சமயம் கேட்டு தொலைய மாட்டேங்குது. அதனால் நம்ம இது வந்து அவங்க கிளைம் பண்ணுற 12% நீ 12 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸாக வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான் வரும். அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பட்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறது 8 ஹவர்ஸ். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பட்ஸ்லாம் வாங்கினா அப்போ 5 hours 4.5 hours தான் வரும். இது செகண்ட் ஜென்ரேஷன். ஆமாம், இது செகண்ட் ஜென்ரேஷன். ப்ரோ 2 மினி, ப்ரோ 2ல ரெகுலர் மினின்னு 2 இருக்கும்டா. பேட்டரிலாம் சேம் தான். இந்த பின்னாடி வர அந்த பேண்ட் சைஸ் மாறும், சுற்றி வரதுல அந்த சைஸ் மாறும். அப்புறம் JBL இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் என் மனசில் நான் ஒரு ரூல் வச்சுருக்கேன், ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸா 5000 ரூபாய்க்கு மேலே போகிறதா இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு மேலே ஓவர் ஹெட்லாம் டூ மச். அதே மாதிரி TWSஆ அதில் 5000 ரூபா தான் ஃப்ளாக்ஷிப் TWSல என்னை பொறுத்த வரைக்கும். 3000 ரூபாங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட், கரெக்டான ஸ்பாட். எப்படி நம்ம முன்னெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனா 30,000 சொல்லிட்டு இருந்தோம். இயர் 2லாம் வேணான்றீங்க நீங்க? எது இயர் 2? அதெல்லாம் இப்போ காலாவதியாகி எப்பயோ போயிருக்கும், அடுத்து வரப்போகுது. சரியா, அதனால அதுக்கு வெயிட் பண்ணணும். நார்டு பட்ஸ் 3 வந்து 2600 ரூபாய் கிடைக்குதுல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா, நிறைய பேருக்கு வந்து இதோட ப்ரைஸ் ஞாபகம் இருக்குது, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, அண்ணே இதெல்லாம் 1799 ரூபாய் கிடச்சது இல்லைண்ணே அப்படின்னு இருக்கும். ஏன்னா நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இருக்குல்ல, அது 1999 ரூபாய் கிடச்சிது. சிட் எல்லாமே இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரண்ட் ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கு.
ஸோ அதனால் இதெல்லாமும் நல்ல பட்ஸ் தான். பட்ஸே ரைட் சூப்பரான பட்ஸு. இப்போது நார்டு பட்ஸ் வாங்கட்டுமா? நார்டு பட்ஸில் வந்து 4 ப்ரோ பார்த்தோம்ல, பட்ஸ் 4 ப்ரோ, அது வந்து 3799. இது பாரு 3400 ரூபாய். 3400 ரூபாய்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3400க்கு உனக்கு டியூவல் டிரைவர் வரும். டியூவல் டிரைவர் வரனால ஆமாம் டியூவல் டிரைவர் என்ன ஆகும்னா உனக்கு OnePlus பட்ஸோட இந்த பட்ஸ் கொஞ்சம் பெருசு. சரியா? OnePlus பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கால் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடும். ஆடியோ குவாலிட்டியில் இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஒய்டாக ஃபீல் ஆகும். டியூவல் டிரைவர்னால கொஞ்சம் இன்னும் ஒய்டாகும், கொஞ்சம் இம்மர்சிவ் ஆகும், அடிஷ்னலாக கொஞ்சம் அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து இதில் என்ஜாய் பண்ணலாம். பட் டிசைனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்புறம் சிங்கிள் டேப் கிடையாது, அதெல்லாம் எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. இதுவே சிங்கிள் டேப் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. நான் அடிக்கடி இப்படி ஒரு மேனரிசம் இருக்கும் சில இருக்கலாம், இப்படி முடி நிறைய வச்சிருக்காங்களா இப்படி கோதி விடுவாங்கல்ல, அப்போ இப்படி கை பட்டுச்சுன்னா கூட ஒரு தடவையும் டச்சு ஒர்க் ஆகும், அப்புறம் வேர்வை துடைக்கும் போது ஒர்க் ஆகும் சிங்கிள் டேப். ஆனால் இதில் சிங்கிள் டேப் இருக்காது. ஓகே, லாக் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் பண்ணிக்கலாம் தான், பட் இதுதான் சொல்கிறேன். சரி, சோனி வந்து நம்ம கார்த்தி ப்ரோட்டெல்லாம் கூட இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி லீடிங் டிசைனில் சூப்பராக இருக்கும். உனக்கு கிளிக்கபிள்ஸ் அந்த பட்டன்ஸ் எல்லாமே இல்லை. ஏன்னா எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்கடா. சரி, அப்புறம் இந்த சென்னைசரு போஸு இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கு இல்லை. நம்ம ஆடியன்ஸுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 5000 ரூபா தான் பீக்கு. ரியல்மி பட்ஸ் ஆர் 8 ப்ரோவே நல்ல ப்ராடக்ட்ரா. பட் இந்த ப்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிட்டேன் நான். 7000 ரூபாய். அது பக்கத்துலேயே கேலக்ஸி பட்ஸ் 3 FE நல்லா இருக்கும். அது கேலக்ஸி பட்ஸ் ஓகே தான், பட்டு இந்த ப்ரைஸுக்கு கேலக்ஸி பட்ஸ் போகிறதுக்கு நான் இயர்ஃபோன் போக சொல்லுவேன். எது இயர்ஃபோன்? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதா? சரி சொல்லலை. புரியுதா? சரி ஓகேப்பா. சாம்சங் தான் மாஸ். சரி, ஆடியோ ஃபீல்ட்ஸ்க்கான ஒரு கம்பெனி அது. சரிப்பா, புரியுதா? சரி, அப்போ நாய்ஸ் மாஸ்டர் வாங்க சொல்லி 8000 ரூபாய்க்கு. நாய்ஸ் மாஸ்டர் அதெல்லாம் தேவையே இல்லைன்ற. ஆனால் ஆக்சுவலாக நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கும். இதுவா? நான் மீட் பண்ண எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா இதான் அந்த போஸோட பண்ணதா? செகண்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கொஞ்சம் வளர்க்கணும் சதுக்கணும்னு இருந்தது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நாங்கள் 8000 ரூபாய்க்கு நம்பிலாம் எவன்? அதுதான் ஆனால் நல்லா இருக்கான். இப்போ நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி ரிஸ்க் டேக்கர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்து இவங்களே ஒரு அவார்டு கொடுக்கணும், இல்லை அடுத்த ஜென்ரேஷன் ஹெட்ஃபோன்ஸை ஃப்ரீயாக கொடுக்கணும். கரெக்டு தான் நீ சொல்கிறது. இது இருக்கா இல்லையா ஸ்டாக்கு? இருக்கு. இப்போது இது வாங்கவா இல்லாட்டி OnePlus நார்டு பட்ஸ் 4 வாங்கவான்னு கேட்பாங்க ஒரு சிலர். நார்டு பட்ஸ் 4 போனால் கால் குவாலிட்டியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது, இன்னும் டீப்பு பேஸ் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு கால் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ரியல் டைமில் அது தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரெண்டுமே என்கிட்ட இருக்குல்ல. ஆனால் இப்போ எனக்கு பட்ஜெட் வந்து எப்படின்னா 3200 ரூபா 3299 ரூபாலாம் செலவு பண்ண முடியாது. 500 ரூபா சேவ் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ ஸ்கோர் பண்ணும். 500 ரூபா வித்தியாசங்கிறது பெருசு தான். 500 ரூபா வித்தியாசத்துக்கு நீங்கள் நார்டு பட்ஸ் 3 ப்ரோவே போகலாம். என்ன வருத்தம்னா இன்னைக்கு பிரைம் டே ஆஃபர்னு போட்டு இந்த ப்ரைஸ் போட்டிருக்கான். முன்னெல்லாம் வந்து இது 1900, அதான் சொன்னேனே 2000 ருபீஸ்க்கு 1 ரூபி கம்மியாக வந்துச்சு. அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு வேதனையாக இருக்குது. என்ன ஆஃபர் இருக்குது? 150 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது, அவ்வளோதான். மை காட், இதுதான் நாட்டு நடப்பு. சரியா? இவன் இப்படி இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டு இந்த இயர்லாம் எவனும் வாங்குறது இல்லையா? எது? நத்திங்கா இயர் 2A கியாவும் இல்லை பாவையா நாங்க சிஎம் ஃபாஸ்ட் தானே அது. என்னடா இதுக்கு கவர் வேறியா? மாசா இதுக்கெல்லாம் கவர் வாங்குறவனை பார்த்து சுத்தியாலே மண்டையில் அடிக்கணும். இவன்லான ஃபோன் லிஸ்டிங் நல்லா இருக்குடா. ஆடா பாவிடே 71000 ரூபா போட்டுருந்தியடா. டேய் 71 நைஸாக மாற்றி 74 மாற்றிட்டியடா. ஃபஸ்ட்டு லேப்டாப் எப்படி வைக்கி நம்பலாமா? இது லெனோவோவா? லெனோவோன்னு இல்லை, லேப்டாப் டீல்லாம் பார்த்தியா? அது சாம்சங் டிவி தான் இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. 33,500 ரூபா ப்ரோ, இது வாங்கலாமா சாம்சங் அப்படின்லாம். சாம்சங் எல்ஜி சோனி ட்ரெடிஷ்னலாகவே வந்து அதுதான். சரிங்க, சாம்சங்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்ல, டிஸ்பிளே கிங்கு நாங்கள். கரெக்டா? அது எனக்கு என்ன ஃபோன்லேயும் சாதிச்சாச்சு, ஆடியோலையும் சாதிச்சாச்சு, டிவிலையும் சாதிச்சாச்சு. அதாவது சாம்சங் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபோனு டிவி மானிட்டரு எல்லாத்துலேயுமே கோடு வந்திருக்கு இது வரைக்கும். ஆமா, நான் ஃபோனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். பாரபட்சமாக மாட்டேனாங்க. புரியுதா? என் ஃப்ரெண்டுனாலே உங்களுக்கு ஒரு கோடு ஃப்ரீ. என் ஃப்ரெண்ட் வந்து மானிட்டர் வாங்கியிருந்தான். 3 வருஷம் வாரண்டி. ஆக்சுவலா 3 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி கரெக்டாக கோடு விழுந்தது. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஆனால் மாற்றி கொடுத்துட்டாங்க. நேரம் வந்தாங்க மானிட்டர் மாற்றி கொடுத்தாங்க. உண்மையான சரி, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த கோடு விழாவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ S25 வாங்குறாங்கல்ல, கோடு விழுந்துதான் என்ன பண்ணுவானுங்க? 3 இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் உண்டுடா, அதுக்கப்புறம் தான் கஷ்டம்.
பாத்தியா 4B 7th அன்னைக்கு ஐ கேண்டி 4A 70x அல்ட்ரா ஜூம் 4A ப்ரோ 140x அல்ட்ரா ஜூம். வாவ் 140x அல்ட்ரா ஜூமா? இது எவ்வளோ ஜூம்? 120 தான். 120 தானா? சீப் வேஸ்ட். சீ டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அப்படி இருக்கு. ஓ மறுபடியுமா கார்டு ஆஃபர்லையா? ரைட்ரா 30,000 rupees-ஆ? ஆமா ஆமா. அதுக்காவது இன்டெல் கோர். எப்படா ஏசர் ஸ்விஃப்ட் நியோ ஓகே Acer நல்லா தான் இருக்கும். ஒன்ட நைட்ரோ இருக்கு. தொக்கா வாங்கலாம். சரி நீ நைட்ரோ இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு உனக்கு. ஆமா அதான் பாருங்க இப்படி கண்ணை மூட்டு வாங்கணும் ஏசர்லாம். இந்த ஏசர் மேக்புக் இந்தியாவில் ஆனால் யார் டாப்ல இருக்கான்னு பார்த்தியா? நம்ப முடியல என்னால் இன்னும். ஹெச்பியா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவ்வளோ பெரிய கேப் இருக்கு. அவன் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நிறைய லேப்டாப் லான்ச் பண்ணி விட்டுறான். அது மட்டும் இல்லை கார்பரேட் ஃபுல்லாக அவன்கிட்ட தான் வாங்குறாங்களா. அதனால டோட்டலாக இது பண்ணிடுறாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா லெனோவோவும் ஆசோஸும் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா ஹெச்பி ஃபர்ஸ்ட் இருந்தால் அடுத்து லெனோவோ அடுத்து அப்படி. ஏசஸ் வந்து பக்கா ப்ராடக்ட். ஆனால் அப்பப்போ சொல்லவும் செய்கிறான் பாவம் ஏசர். ரொம்ப பாவம். மோட்டரோலா தான் மாஸ். லேப்டாப் எடுத்துக்கிட்டு சாவடிக்கிறான் சார் என்ன. ஞாபகம் இருக்கு அவனுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் லேப்டாப்பு? ஏன் மீ புக்கு என்னாச்சு? அவ்வளோ தூரம் அவன் வந்து மேக் புக்கை காப்பி அடிச்சு 2 மாதங்களில் ஸ்கிரீன் கோளார் ஆனது. அதாவது 2 மாசத்துல வந்து பில்லோட வாங்கினவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ 2 வருஷம் கழிச்சு ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சரி நான் பார்த்த வரைக்கும்டா அசஸ் டாமினேட் பண்ணுது, லெனோவோ டாமினேட் பண்ணுது, ஹெச்பி அதிசயமா இருக்கு. ஆனா ஹெச்பி வந்து இதோ இங்க இருக்கானே ஏஐபிசி, இவன் இதுதான் ஏஐபிசிங்கிற டேகோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான் இவன். எங்க போனாலும் உள்ள வந்து உனக்கு என்பியூ 40 டாப்ஸ் 48 டாப்ஸ்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்க. இந்த விவோ புக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஃபுல்லா பாருங்க, இதுல இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒன்னாவது கேமிங் பிசி கேமிங் லேப்டாப் டிசைன் ஒன்று கூட வரல போறேன். எல்லாமே அந்த ஒர்க் ரிலேட்டடான லேப்டாப் மாதிரி தான் இருக்கு. இந்த மேக் புக் ஏர் மாதிரி தான் இருக்கு. ஓ இது யோகா சீரிஸ். நம்ம ஏதாவது ஃபில்டர்ல ஏதாவது போட்டுருக்கோமா? அல்ட்ரான்னு தட்டினதும் இதுதான் வந்துச்சு. லோ டு ஹையா, ஹை டு லோனா என்ன வரும்? அட்டே எங்கப்பா ஏலியன் வேர்லாம் இன்னும் வாங்குறாங்களோடா. பிக் பேங் டிவியில் ஃபேமஸ் ஆனதுங்க இதெல்லாம். ஆண்டவா இது ஒன்று வாங்கி போடுங்க. நீ சும்மா இங்கே பாரு, அப்படியே ஆர்டர் போட்டு விடுங்க. இங்கே பாரு, அப்போன்னு ஒரு ஆர்டர் போட்டு விடுங்க நீங்கள். 24 GB 1 TB SSD-யா? 36 GB 2 TB SSD. மேக்புக் ப்ரோ என்னடா அது? இதெல்லாம் கேட்டால் காஸ்ட்லி ஏதாவதுன்னு. எப்படி மாசா உண்மையா இருக்கேன். 500 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு பாருங்க, டப்புன்னு ஆர்டர் பண்ணி விடுங்க பாப்போம். மேக்புக் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, வெறும் சிஸ்டம் ரிலேட்டட் ஒர்க்கு தாராளமா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு அவ்வளோ இருக்காது. ஆனால் 4.5 லட்சம்லாம் ரொம்ப நீ சொன்ன பஞ்சு வந்துடும். ஆமாம் பஞ்ச் ஈவியே வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. சரி விடு. அதான் இது மேக்புக் இல்லை அப்படின்னா 3 ரெவல்யூ டிவி. பிரச்சனை என்னன்னா இந்த மேக்புக்கே 3 லட்ச ரூபா தான் இருந்தது. இப்போதான் எல்லாம் இந்த ப்ரைஸ் ஆயிடுச்சு. மேக்புக் என்ன ஆயிடுச்சுனாடா 2 லட்ச ரூபா பக்கத்துல ப்ரோலாம் சூப்பரா இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஏறி 1,80,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது குறையுமா குறையாதா? அதான் நான் சொன்னல, எப்படி இந்த கேஸ் தட்டுப்பாடுனால பன்னு பட்டர்லாம் ரேட் ஏறிச்சோ அந்த மாதிரி தான் இவங்களும் ஏறினாங்கன்னா இறங்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கோளாறு தான். இது பிக்சல் வாட்ச் மேலே ஆனால் எனக்கு ஒரு ஆசைடா எப்பயுமே வாங்கண்டவா. ஆனால் காஸ்ட்லியாலாம் இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா நான் டெலிவரபிள், நம்ம ஏரியா ஏன் நான் டெலிவரபிள்லேயே இருக்கு. 44,000 ரூபாய் இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா உங்களுக்கு? 44,000 46,000 இது கிடைக்குது அப்படின்னும் போது இதோட பர்பஸ் எல்லாமே எனக்கு புரியுது. ஒரு சிலருக்கு வந்து வாட்ச்ல வந்து அந்த அளவுக்கு நீட் இருக்கு, வாட்ச் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருந்ததுன்னா உங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா? எல்லாருக்குமே அது ஒரு அமௌண்ட் தான்டா, சாவடிக்காதடா. எங்க சும்மா வேணா 50,000 ரூபாய் கிவ் அவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா வெளில? அந்த மாதிரி ஒன்று கிவ் அவே நினச்சி வாங்கி போடுங்க. அது இப்படிதான் பேசுவோம். Vivo X200T-யா? ஆமாடா நல்லா இருக்கும். இதெல்லாம் 54,000 ரூபாய்க்கு நல்ல ஃபோன் தான். ஈஸி. நல்ல கேமரா. Dimensity 9400 ப்ளஸ் இருக்கும்.
P4 Pro கூட வந்து உனக்கு மீடியா சென்ட்ரிக்காக பார்க்கும்போது நல்ல டிவைஸ் தான், வெறும் மீடியாக்காக. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரியல்மி P4 Proலாம் கன்சிடர் பண்ணலாம். அதான்டா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நீ எந்த மாதிரி சூஸ் பண்ணுறங்கிறது தான். இப்போ இது பாரு 59,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 16. ஆனால் சோகம் என்னன்னா அது 128 GB. மை காட், iOS பிடிச்சிக்கும். அடுத்து நீ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு உள்ள அதை இறக்கி விட்டேன்னா தெருவுக்கு தான். ஸோ அதனால் அதெல்லாமும் நம்ம யோசிக்கணும்டா, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். மொபைல் கவர்ஸ் ஃப்ரம் 150. கண்டிப்பாக முக்கியம் தான் இருக்கும். பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. S25 Ultra, ஏன்னா எல்லாரும் இப்போ வாங்கியிருப்பாங்கல்ல. அதேதான். இதான ஒருத்தரா 800 ரூபாய்க்கு ஒருத்து தான். நான் இந்த இதை வந்து இதுக்கு ஆல்ரெடி நான் பார்த்து வச்சிருந்தேன், கார்ட்லாம் போட்டு வச்சிருந்தேன். எட்ஜ் கார்ட் போட்டு வச்சிருந்தேன். அப்போ இதே இதுதான் லிக்விட் டிசைனு, சூப்பரா இருக்கு. கீழே ரிவ்யூலாம் பார்த்ததுல. சரி, இவங்க லூமியோட்ட நீ பேசுறல்ல, லூமியோல வந்து டிவிக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஆஃப்டர் சேல் சப்போர்ட், ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ரா? ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தான் 300 சிட்டிஸ்ல இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கு. அது ஓகே, அதெல்லாம் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்றேன், எப்படி ஆனால் பண்றாங்க. இதில் வேற ப்ரொஜெக்டரும் இப்போ 15,000 ரூபாய்க்கு பேக் டு ஸ்டாக் போல. 15,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு பார்த்தேன் நான் அதை. இந்த பாரு 15,000 ரூபாய்க்கு லூமியோவில் ஆர்க் இருந்தது. ஆர்க் 5 ஆஃபரில் வந்து 15,000 கிட்ட வந்துச்சு. ஆல்ரெடி கூப்பன் ஒரு 1000. அப்போ என்ன ஆகிடும், 17,999. இந்த பாரு கூப்பன் போட்டால் அப்ளை பண்ணால் 17,999 நம்பர் ஆகிடுமா. அப்புறம் இஎம்ஐ வழியாக வாங்கினா 3,000. அது என்ன இஎம்ஐ? ஓ, கேஷ்பேக்லாம் கிடையாதா? கேஷ்பேக் இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. 3% கேஷ்பேக் வித் அமேசான் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு. 3%லாம் ஒரு மேட்ரா? 600 ரூபா தான் குறையும், 600 ரூபா கிட்ட தான் குறையும். உங்களுக்கு 50,000 ரூபாவே மேட்ரு கிடையாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், 600 ரூபான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஏன்னா சாமி QD மினி LED போங்க. ஆப்ஷன்ஸ் 65 இன்ச்சில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. 1% 90% போங்க. பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது, அதாவது சக்ஸஸும் இல்லை. எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். குட் ப்ராடக்ட் பட் பேத்தட்டிக் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இதுதான் நமக்கு தேவை. என்ன போட்டிருக்காங்க, ரீட் மோர். குட் ப்ராடக்ட் பட் பேத்தட்டிக். த ப்ராடக்ட் வாஸ் இன்ஸ்டால்டு 1 week ஆஃப்டர் டெலிவரி, தட் டூ ஒன்லி ஆஃப்டர் மல்டிபிள் கால்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸ். ஸ்டில் ஓகே, did not submit a review or delay can happen sometimes. Day 1 complaint logged. Developed the fault after 3 months. I could not switch it on. I was not concerned as this can happen in early. பையன் வந்து then nightmare started. Complaint logged. Technician arrived, found the fault and power supply. Okay. He said he need to make a video and send it to approval. அதுக்கப்புறம் அவர் வரலையாம். அப்புறம் 3ஆவது நாள் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையாம். திரும்பியும் டெக்னீஷியன் விசிட்டடா 4ஆவது நாள். ரெக்வயர் பார்ட்டோட வந்திருப்பாருன்னு பார்த்தா திரும்பியும் வீடியோ எடுத்தாராம். Day 7, 5, 6 காணும். The part was dispatched 3 days after the technician sent the video. Visited and installed the part, but the TV still did not switch on. Power supply and finally started working. 17 நாள். டேங்க அப்பா, ஒரு மாதம் டிவி யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு எங்காலு. அப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். கரெக்டாக தான். இதை தான் அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறேன், இதை தான் நான் கேட்குறேன். இவர் வந்து ஆக்சுவலாக நல்லா தான்டா இருக்குது, நான் திரும்பியும் சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது. ப்ராப்ளம் வரும்போது தானே நமக்கு வலிக்கும். பீஸ்ட் ஆஃப் டிவி கரெக்ட் தான். உங்களுக்கு டிஸ்பிளே ஃபெயில் வித்தின் 2 days, கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆஃப் பண்ணி. இதோ டெட் பிக்சல் அப்படியே அந்த ப்ளூவாக மாறுமே, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. எங்கடா இதோ அஜித் போகன் தானே அது? அஜித் தான் அது. ஸ்மாய் ஐ தெரியுதா? ஆனால் அதில் மேலே இருந்ததுடா, இங்கே வர்றா இங்கேயும் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த அஜித்தோட முகத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, என்ன ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்போ டிஸ்பிளே. ஒரு தடவை ஒரு மாதிரி இருக்கே. சரி, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 55 inch full inverted colors on all videos on. Okay. After switching out the turning mode by the inverted color problem still. So honestly, this is a very poor quality product and completely unexpected.
The first 2 days totally disturbed and frustrated after spending hard-earned money. When submitted, customer care Lumio to totally different. சரி, ஒரு ஆப்சல் சப்போர்ட் அப்ரோச் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையா? அதான் மாற்றி விட்டுருப்பாங்க. இல்லை அது ஏதோ சொன்னால் நல்லா இருக்கும்ல. இப்போ அவர் பேர் மாற்றினாங்க, ஆனால் 24 நாள் தர்ணா பண்ணி மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இவரும் எழுதியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பிரச்சனைனா பிரச்சனை என்ன பிரச்சனை, அது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னு எழுதுனா தான் நம்ம கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு சொன்னேன். ஸோ லூமியோவில் அப்போ இந்த ஒரு மேட்ரு இருக்குது. TCL இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கான். எதுலனா வேல்யூ ஃபார் மணி. ரியலி ஒரு டைம் எப்படி ரெட்மி ரியல்மி பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ டிவியில் TCL இங்கே பேர் 65 இன்ச்சு 57. வியூலாம் என்னன்னா VU கொஞ்சம் ஃபேட் ஆஃப் ஆயிருக்கான். VWன்னு ஒருத்தன் முளைச்சிருக்கான். VW டிவி பார்க்குறியா? மிரண்டுருவனி. Volkswagen-ஆ? VW TV. எங்கள் தலைவன் வந்து 10,000 12,000க்குலாம் டிவி தருவான். இங்கே பாரு, ஃபுல் HD 14,500 ரூபாய் ஃபுல் HD ஆண்ட்ராய்ட் டிவி. இதுலயே இன்னும் கீழே போனா மாசம் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இல்ல உயிரோட தான் இருக்கு. 2 வருஷமாலாம் ஒர்க் ஆகுது. நான் சொன்னேன்ல ஒரு தடவை லைவா ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன், டிலே ஆச்சு கொஞ்சம். அப்போ ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தோம், பிஜி மாதிரி. தங்கின இடத்துல VW தான் இருந்தது. பார்த்தா எல்லா ரூம்லேயும் VW. அவன் புதுசாக கட்டியிருக்கான். கட்டி ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்க. எல்லா ரூம்லேயும் VW அவ்வளோ ஃபேமஸான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா யூபியில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் ரிவ்யூ போய் படிச்சு பார்த்தா ஒரு சிலர்லாம் 2 வருஷம் 3 வருஷமா ஒர்க் ஆகுதுன்னு போட்டுருந்தாங்க. மை காட், ஏதோ அப்ராட் கம்பெனி இங்கே இருந்திருக்கு, அதை அக்வயர் பண்ணியிருக்கான் ஒரு இந்தியன். ஆமாம் ஆமாம். ஸோ VWவில் வந்து நான் பார்த்ததுலேயே ஃபன் என்னன்னா, இங்கே பாரு இப்போ லோ டு ஹை போகிற பாரு. லோயஸ்ட் 5000 ரூபாய்க்கு 55 இன்ச்சா? இங்கே பாரு VW 24 இன்ச். 24 இன்ச். இதுலேயே வந்து ஏதோ ஒன்று பார்த்தனே, இவனதில் மட்டும்தான் ஃபுல் HD இருந்தது. இதெல்லாமே HD ஃபுல் HDன்னு இருக்கும் பாரு. எவனுமே தரல, இவன் மட்டும். HD ரெடிங்கிறது நார்மல்ரா, அது உனக்கு தெரிஞ்சது தான். 720p டிவி தான். VW திடீர்னு ஒரு தடவை என்ன பண்ணா 14,000 15,000லேயே ஃபுல் HDல இருந்தது. இப்போ கூட பார்த்தோமே 14. ஸ்கைலைவ் இவன் யாருன்னே தெரில. இவன்லாம் யாருன்னு தெரில. சாம்சங் HD இஷ்டத்துக்கு இருக்கு. ஷவுமி எல்லாருமே பொதுவாக இந்த பட்ஜெட்டில் வந்து வெறும் HD தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் லோக்கலில் நம்ம இப்போ சென்னையிலலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட் போய் விசிட் பண்ணீங்கன்னா 7,000 ரூபாய்க்குலாம் டிவி வாங்கலாம். ஆமாம் 7,000 இன்ச் 65 இன்ச் 70 இன்ச் 32 இன்ச்சு ஃபுல் HD வாங்கலாம். ஆமாம் ஃபுல் HD அதான் ட்விஸ்ட்டு. 90 இன்ச் 40 இன்ச்சு ஃபுல் HD நீ வாங்கலாம்டா, அதெல்லாம் இருக்குடா. இங்கே இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. 5,000 கிடைக்குமா 90 இன்ச்சு? 90 இன்ச்சு 5,000 வேஸ்டி கிடைக்கும். மனசாட்சியே இல்லாமல் அதை கேட்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. வேஸ்டியா? சரி, மொத்தம் டீலில் நீங்கள் எது வாங்குறீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. கவனமாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. அதுவும் ஓகே தான், மனநிறைவு கிடைக்கும். ஏதோ கொரியாவில் ஒரு ஆப் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி. கொரியாவில் பண்ணியிருக்க ஆப் என்னது, எல்லாரும் போய் புக் பண்ணலாம். சும்மா விர்ச்சுவலா சும்மா புக் பண்ணிக்கினே இருக்கலாம். நம்ம கார்டுலேருந்து மணி போயிடுச்சுலாம் வரும். கார்டுலேருந்துலாம் போல சும்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வரும். இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நிஜத்தில் எதையுமே பர்ச்சேஸ் பண்ணலனா பரவாயில்லையா, ஒரு டோபமைனுக்காக செம்மையா இருக்கு. சரிங்க, மொத்தம் கவனமாக டீல் பண்ணுங்க. டீல் டைமில் எல்லாத்தையும் வாங்க முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. வாங்க முயற்சி பண்ணுற பொருள் நமக்கு தேவையான்னு பார்க்கணும். டாக்டர் பால் மாதிரியான ஆளுங்களே 2 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் டாக்டரு, அமேசானில் இருக்கலே கம்மி ரேட்டுக்கு ஸ்பேனர் இருந்ததுன்னு வாங்கி வச்சிருந்தான். எதுக்குடா அதை வாங்கணும்னு கேட்டா, மச்சான் அதான்டா கம்மியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, வாங்கிட்டேன் அப்படின்னு. நீ அதை எங்கேயாவது யூஸ் பண்ணுவியா? நீயும் யூஸ் பண்ண மாட்டேன், நானும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அது எதுக்கு இப்போ வாங்கினேன்? இல்லைடா ஏதாவது டீலில் வாங்கணும்ல இந்த மாதிரி. அது வந்து அது எல்லாருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வந்துடுதுடா. வாங்கினா ஜாலி, இந்த டீல் என்ன வாங்கினேன், ஸ்பேனர் வாங்கினேன். அதனால கொஞ்சம் உங்களுக்கு நிஜமா தேவையா பார்த்து வாங்கிக்கோங்க. மல்டிபிள் பொருள் வாங்கி வச்சிருக்காங்க, எதுக்குன்னே தெரியாம சும்மா. கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் தங்கச்சிலாம் கேட்பேனே, எல்லா ஆப்பையும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வெங்காயம் வந்து ஆக்சுவலாக இந்த ஆப்பில் தான் இப்போ கம்மியாக இருக்குது. ஏமா எப்படிமா உனக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷன் அது வருமா? எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போர் அடிக்கும் போதெல்லாம். சந்துருன்னு நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவங்க அம்மாலாம் வந்து பார்த்தோன்னா சந்துரு அவசரத்துக்கு பால் வாங்க வெளில போயிட்டு வரும்போது தக்காளி இருந்துச்சுமா 1 கிலோ 20 ரூபா சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வரான்னு வையே. இந்த ஆப்பில் 10 ரூபாய்க்கு 17 ரூபாய்க்கு இதில் இருக்குது. 3 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே ஆப்பில் சொல்ல மாட்டாங்க, 5 ஆப் 6 ஆப் அம்மா வச்சுருப்பாங்க.
பார்த்து பண்றானுங்க. இவனுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம தான் ஃபோன் வச்சிருக்கோம்னு பேரு, இவன் என்ன 6 ஆப்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க. கற்றுக் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. கரெக்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க. அது ஓகே, இந்த அளவுக்கு பார்த்து கவனமாக வந்து மணி சேவ் பண்ணுறதெல்லாம் ஓகே. பட் வாங்கி ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு ரேட் கம்மியாக இருக்குது வாங்கிடலாம், இன்னைக்கு ரேட் கம்மியாக இருக்குது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு யூஸே பண்ணாத பொருள் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து யோசிச்சு தேவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரைட்டுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி விக்னேஷ் பார்க்கலாங்க. பாய்.